வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி எனும் ஊரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அக்னீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? இங்கு மூலவர் அக்னீஸ்வரர் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார். நவகிரக சன்னதியில் எல்லா கிரகங்களும் சூரியனை பார்த்தவாறே அமைந்துள்ளன. அக்னி வழிபட்ட தலமாதலின் கோவிலுக்கு அக்னீஸ்வரம் என்பது பெயர். அக்னி தீர்த்தம் இன்று கிணறு வடிவில் உள்ளது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 72வது தேவார தலமாகும். மூலவரை சுற்றி வரும் பிரகாரத்தில் கோஷ்டத்தில் யோக தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். 5 நிலைகளுடன் கூடி ஒளிவுடன் ராஜகோபுரம் காணப்படுகிறது. செப்பு கவசமிட்ட கொடிமரம் உள்ளது. வலதுபுறமாக சென்றால் விநாயகர் சன்னதி உள்ளது. உள்ளே சென்றதும் அம்பாள் சன்னதி உள்ளது. தெற்கு நோக்கி இந்த அம்பாள் சன்னதி நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறாள். வாயிலில் துவாரபாலகிகள் உள்ளனர். உள்பிரகாரத்தில் விநாயகர் உள்ளார். லிங்கோத்பவர் கோஷ்டமூர்த்தமாக இருக்காமல் விநாயகருக்கு பக்கத்தில் சன்னதியாக உள்ளது இந்த கோவிலின் சிறப்பு. அதற்கடுத்து அர்த்தநாரீஸ்வரர் உள்ளார். அடுத்து வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுகப் பெருமான் உள்ளார். பக்கத்தில் காசி விஸ்வநாதர், விஷாலாட்சி, கஜலட்சுமி, துர்க்கை சன்னதிகள் உள்ளன. முன் மண்டபத்தில் பைரவர், 4 திருமேனிகள் உள்ளன. நித்திய வழிபாடுகள் முறையாக நடைபெறுகின்றன. மாசிமகம், பங்குனி பெருவிழாவும் இங்கு சிறப்புடையன. இங்குள்ள இறைவனை திருமால், பிரம்மன், சூரியன், பகீரதன், உறையூர் அரசி ஆகியோர் வழிபட்ட தலம். அக்னி வழிபட்ட தலமாதலின் இக்கோவிலுக்கு அக்னீஸ்வரம் என்பது பெயர். இக்கோவில் முதலாம் ஆதித்த சோழன் காலத்து திருப்பணியை பெற்றது. சுந்தரபாண்டியன், கோனேரியம்மை கொண்டான் காலத்தில் கல்வெட்டுக்கள் உள்ளன. இவ்விரு கல்வெட்டுக்களில் அம்மன் பெயர் அழகமர் மங்கை என குறிப்பிடப்படுகிறது. 4 கால நித்திய பூஜைகள் நடைபெறுகின்றன. பங்குனி உத்தரத்தில் காவிரியில் தீர்த்தம் கொண்டு அருள்வார். அக்னி தீர்த்தத்தில் கார்த்திகை ஞாயிறு, மாசிமகம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம் ஆகிய நாட்களில் நீராடி வழிபடுவோர் எல்லா நலன்களும் பெறுவார் என்பது நம்பிக்கை. 1983 இக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. முதல் ஆதித்ய சோழனின் கால திருப்பணியை பெற்ற கோவில். பள்ளி என்ற சொல்லை கொண்டு இவ்வூரில் ஒரு காலத்தில் சமணர்கள் வாழ்ந்திருக்கலாம் என்று கருதுகின்றனர். அதற்கேற்ப 24வது தீர்த்தங்கரனின் சிலை இத்தலத்தில் கிடைத்துள்ளதாம். இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். உறையூரில் இருந்து ஆண்டு வந்த மன்னன் உறையூர் நந்தவனத்தில் இறைவனுக்கு உரியதாக பூத்து வந்த செவ்வந்தி மலர்களை பணியாளன் பறித்து வந்து தர அவற்றை பெற்று தன் 2 மனைவியருக்கும் தந்தான் மன்னன். மூத்த மனைவி அம்மலரை சிவபெருமானுக்கு அணிவித்து வந்தாள். இளையவள் தான் சூடி மகிழ்ந்தாள். இதனால் இளையவள் இருந்த உறையூர் மண் மாரியால் அழிந்தது. மூத்தவள் இருந்த திருக்காட்டுப்பள்ளி மட்டும் அழியாமல் பிழைத்தது என கூறுவர். இக்கோவிலின் மூலவர் அக்னீஸ்வரர். தீயாடியப்பர். தாயார் சௌந்தரநாயகி அழகம்மை. தலவிருட்சம் வன்னி வில்வம். தீர்த்தம் சூரிய தீர்த்தம், காவிரி, குடமுருட்டி நதி, அக்னி தீர்த்தம். புராண பெயர் மேலை திருக்காட்டுப்பள்ளி. இப்போது இருக்கும் பெயர் திருக்காட்டுப்பள்ளி. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8:30 வரை திறந்திருக்கும். இக்கோவில் திருவையாறு கல்லணை சாலையில் திருக்காட்டுப்பள்ளி உள்ளது. திருவையாறு கல்லணை சாலையில் அடிக்கடி பேருந்து வசதி உள்ளது. திருவையாறிலிருந்து மேற்கே 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மேலை திருக்காட்டுப்பள்ளி உள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் தஞ்சாவூர், அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.